ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த பில்லோ லைப்ரரியில தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு இமேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம் பிஏஎல் அப்படின்றது நம்ம பில்லோ லைப்ரரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம பிஏஎல்னு கொடுத்துருக்கோம். இதை இம்போர்ட் பண்ணுறோம். இது இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு இமேஜ் ட்ரா பண்ணுறது, இமேஜ் ஃபாண்ட்டு எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதை ரன் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தேவையான ஐடி கார்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனாக நான் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கிரியேட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எதை வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன், நேமு, ரோலு, கம்பெனி, ஐடி நம்பரு, ஃபோட்டோ பார்த்து ப்ளஸ் அவுட்புட் பார்த்து இதெல்லாம் வச்சு நான் ஒரு ஐடி கார்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கார்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டு. இப்போ இந்த கார்டு எப்படி இருக்குன்னா ஆர்ஜிபி கலரில் இருக்கணும். ஆர்ஜிபின்னா நமக்கு தெரியும், நம்ம பேசிக்லேயே படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த மெத்தடில் இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 400 இருக்கணும். ஒயிட் கலர் இருக்கணும். இது எப்படி ட்ரா பண்ணணும்னா கார்டு அந்த கார்டு ட்ரா பண்ணுறதுக்கான கோடு இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஸ்டைலில் இருக்கணும். ப்ளஸ் வந்து அதோட சைஸ் வந்து 24 இருக்கணும் எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியும் அண்ட் தென் கம்பெனியோடைய ரைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏரியல் போல்டு அந்த மாதிரி டைப்பில் இருக்கணும். அது டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸில் இருக்கணும், 20,20 தான் எனக்கு போதும். ஓகேங்களா? அதே போல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேமு. அதோட சைஸ் எனக்கு இந்த சைஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணும், பிளாக் கலரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் நான் சும்மா ஒரு டெம்பரரி ஒரு சைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ தேவைப்படும் இல்லையா ஐடி கார்டுக்கு. ஸோ அந்த பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே போடுறோம். ஓகேங்களா? இங்கே போடணும் கரெக்டாக, இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன் எரர் வரும். போய் தள்ளி தான் போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போடுறோம். அது வந்து உங்களுடைய ஃபோல்டரில் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட பார்த்த காப்பி பண்ணிட்டு வந்து தான் இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அந்த சைஸ் எடுத்து வந்துட்டு இங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நேராக போட்டுக்கோங்க. அப்பதான் ஃபங்க்ஷனில் கால் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் எனக்கு இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சேவ் ஆகணும், அவுட்புட் பாத்தில் சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல ரன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன கொடுக்கணும் அதில் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டில் நேம் என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதேமாரி ரோலு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்பெனி என்ன கம்பெனி அதை கொடுத்துக்கலாம். உங்களோட ஐடி நம்பரு, ஃபோட்டோ பார்த்து இந்த ஃபோட்டோ வந்து என்ன பாத்தில் இருக்குது, ஜேபிஜியா ஜேபிஇஜியா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவுட்புட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கார்டு கிரியேஷன் நான் கொடுக்குறேன். இது மாத்திரம் பாருங்கள். எனக்கு ஐடி கார்டு மேக்கிங் ஏன் இங்கே நேம் மாத்திரனா உங்கள் ஃபோல்டரில் போய் செக் பண்ணும்போது இந்த நேம் தான் உங்களுடைய ஐடி கார்டு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதை செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது ரன் ஆயிடுச்சு. ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க.
பிபி இன்ஸ்டால் பில்லோன்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அந்த பிஏஎல் அப்படின்றது பில்லோவோட ஷார்ட் ஃபார்ம் தான் நான் வந்து பிஏஎல்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டா இமேஜ் ஃபாண்ட்டு இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமானது இமேஜ் ரிலேட்டடானது எல்லாமே இந்த பில்லோ லைப்ரரியில் இருக்கிறதுனால நான் இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு என்னென்னலாம் ஐடி கார்டில் வேணுமோ என் நேமு, ரோலு, கம்பெனி, ஐடி நம்பரு, ஃபோட்டோ பார்த்து, அவுட்புட் பார்த்து. இதெல்லாம் அவுட்புட் பார்த்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு சேவ் ஆவறதுக்காக நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்ன சைஸ்ல குடுக்கணும், என்னென்ன கலர்ல வேணும் அப்படின்றது நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கார்டு அது என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும். அது எப்படி இது வந்து இமேஜ் ட்ரா பண்றதுனால இந்த ட்ரா கார்டு குடுத்துக்கணும். ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்ல, இந்த ஸ்டைல்ல இருக்கணும். இதே போல டெக்ஸ்ட் சைஸ் நீங்க கம்பெனிஸ் உடைய டெக்ஸ்ட் எந்த சைஸ்ல இருக்கணும், அந்த நேம் என்ன சைஸ்ல இருக்கணும், ரோல் என்ன சைஸ்ல இருக்கணும், ஆ அது என்ன கலர்ல இருக்கணும், ஐடி நம்பர் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா நீங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒரு பாத்ல எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்த வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன சைஸ்ல இருக்கணும் ஃபோட்டோ அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எங்க சேவ் ஆகணும் அப்படின்னா, அவுட்புட் பாத்துங்கறதுல இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகணும் கார்டு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐடி கார்டு வந்து பாருங்க நேமு, ரோலு, கம்பெனி இதில வந்து நீங்க உங்களுடைய இஷ்டம். நீங்க உங்களுடைய இது ப்ரொஃபைல் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு கம்ப்ளீட்டா நீங்க ரன் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. உங்களுடைய ஃபோல்டருக்கு போயிட்டு நான் இப்ப ஐடி கார்டு நான் மேக்கிங்ன்னு தான குடுத்தேன். ஐடி கார்டு பாருங்க மேக்கிங்ன்னு இருக்கு. ஐடி கார்டு மேக்கிங் இருங்க. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க ஐடி கார்டு மேக்கிங்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணோனே எனக்கு பாருங்க இப்படி வந்திருக்கு. அந்த கம்பெனி ரோலு, ஐடி, அவங்க ஃபோட்டோ, நம்மளுடைய ஃபோட்டோ. இதுதான் வந்து இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஐடி கார்டு கிரியேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஐடி கார்டு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச்.